ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு நேராய் போன போது ஒரு பாவம் அறியாதவர், அவர் இருந்த இடம் வந்த இடம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அப்பெல்லாம் நல்ல வசதியா இருந்தோம் சிஸ்டர், பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தோம் சிஸ்டர், இப்பதான் கஷ்டப்படுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல ஹெல்த்தியா இருந்தேன் சிஸ்டர், இப்பதான் ரொம்ப வீக் ஆயிட்டேன் சிஸ்டர், அப்பெல்லாம் எனக்கு நிறைய உறவுகள் இருந்தது, இப்ப யாருமே இல்லை சிஸ்டர், தனிமையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. இயேசு இருந்த இடம் பரத்துல இருந்தார், பரலோகர பரத்துல தேவனோடு அப்படி ஒரு பிரசன்னத்துல இருந்தவர், அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தவர் எங்க இறங்கி வந்தார் தெரியுமா? இந்த பூமிக்கு பாவிகள் நடுவுல, குற்றப்படுத்தினவர்கள் நடுவுல, அவமானப்படுத்தினவர்கள் நடுவுல, எதிர்த்தவர்கள் நடுவுல அவருக்கு ஒரு சிந்தை இருந்தது. தேவஜன் அந்த சிந்தை வார்த்தையோடும் தேவனோடும் தொடர்புடையதாக இருந்தபடினால எருசலேம் வீதிகளில் அந்த சிலுவையை சுமந்த போது அநேகர் எழுதாங்க. ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்தி, நீங்க எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை அவமானம், எவ்வளவு பாடுகள் யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்ம அதை சும்மா பேசிட்டு போயிடுறது, சும்மா பேசிட்டு போயிடுறது. பிரசங்கம் கூட அலங்காரமாய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆழமாய் நம்மை மாற்ற வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை மாறணும். அவர் இறங்கி வந்து பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்க அழைப்பை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவன் ராஜாவாய் அழைக்கப்பட்ட போது அவன் கேட்டது ஞானத்தை, தேவன் கொடுத்தது தீர்க்காயுசை, செல்வத்தை, கனத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவன் பயன்படுத்தின ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அவர் சொன்னாரு, அவர் செய்வாரு. உங்களுக்கான வார்த்தையை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கான வாக்குத்தத்தம் எது தேவஜனமே? உங்க மைண்ட் எம்டியா இருக்குதா அல்லது வார்த்தையோடு இருக்குதா?